திருச்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். கடைசி 2-3 நாளாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு எங்கும் ஒரே பரபரப்பு. பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால பல குழப்பங்கள் மத்தியில் பல முக்கியமான அரசியல் நகர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை மையப்படுத்தி இந்த அடுத்த 2-3 நாளில் ஒரு தெளிவு ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நான் இப்போ சென்னைக்கு போகிறேன். அங்கு சென்று என்னுடைய கட்சி தலைவர்களுடன் அமர்ந்து தாவேகா என்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றியும் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி அதாவது அடுத்த 10 நாளைக்குள்ள ஒரு ஒரு அரசு பொறுப்பேற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கையோட இருக்கிறோம். காரணம், தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 34-35% வாக்கு ஓட்டுகளும், திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 30% ஓட்டும் விழுந்திருக்கு. இது எதை காமிக்குதுன்னா, கிட்டத்தட்ட 65% வந்து ஆன்டி பிஜேபி இல்லைன்னா இந்துத்துவா சக்திகள் இந்த மாநிலத்தில் வேறு ஒன்றியக்கூடாது, கால் ஒன்றியக்கூடாதுன்ற ஒரு மாபெரும் நோக்கத்தோட தான் வாக்களிச்சிருக்கிறாங்கன்றது இதில் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். தாவேகாவாக இருக்கட்டும், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மத சார்பின்மையை மையப்படுத்தி ஒரு ஆட்சி இருக்க வேண்டும், மத நல்லிணக்கத்துடன் சமுதாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கம். அந்த பாரம்பரியத்தில் தான் கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தில் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அக்கா தங்கச்சியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை எக்காரணத்துக்கு கொண்டும் மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் நாம் வந்து உடைந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக தான் காங்கிரஸ் கட்சியும் ஒரு மிக முக்கியமான முடிவை வந்து நேற்று எடுத்திருக்கு.